சினிமா துறையால் பல பேர் வந்து பார்த்தோன்னா, பல பெண்கள் பல முறை வந்து பேசியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம், எனக்கு இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் சினிமாவில் நுழையும்போது நடந்தது. இந்த படத்தை நடிக்கும்போது எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு பல விஷயங்கள வந்து பார்த்தோன்னா பேசுவாங்க. அப்படிதான் 16 வயதில அது சிவந்து போயிருக்கு. கேமராமேன் கேட்ட அந்த ஒரு கேள்வின்னு விஜய் ரம்யா ஒரு மோசமான சம்பவத்தை பற்றி பகிர்ந்திருக்காங்க. அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல ஆண்டுகளாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர் விஜய் ரம்யா. ஆரம்பத்தில் குண்டாக காணப்பட்ட ரம்யா திருமணமாகி சில வருடத்தில் விவாகரத்து பெற்று ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி உடற்பயிற்சியில் அதிக கவனம் செலுத்தி தற்போது ஒல்லியாக மாறி ஷாக் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ஒன்றில் தனக்கு 16 வயது இருக்கும்போது ஒரு முறை இரவு பகலாக ஷூட்டிங் நடந்துச்சு. சரியான ஓய்வில்லை அப்படின்றதுனால என்னுடைய கண்கள் சிவந்து போச்சு. அப்போது என்னை பார்த்த கேமராமேன் என்னை கண்ணெல்லாம் சிவந்து இருக்கு, நைட்டு ஃபுல்லாக கிளப்பிங்கா அப்படின்னு ஃபுல் சரக்கா பீர் பெல்லி எல்லாம் தெரியுது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாரு. அப்போது அவர் ஏன் அப்படி கேட்டீங்க, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கூட எனக்கு அந்த நேரத்தில் அவர் கேட்டபோது எனக்கு தெரியாது. நான் குண்டா இருப்பதை நினைத்து பீர் குடிப்பவள் அப்படின்னு இரவு பார்ட்டி செய்பவர்னு அவரை யூகித்து கொண்டார். இரவு பாராக ஓய்வில்லாமல் படப்பிடிப்பை முடித்ததாக தன்னுடைய சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கலன்னு விஜய் ரம்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க பகிர்ந்திருக்கக்கூடியதை பார்த்துட்டு எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருடைய பார்வை நம்ம மீது தவறாக தான் விழும். அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு துறையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதை எதிர்த்து நம்ம போராடி தான் வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தான் மன உளைச்சல் அதிகமாகும். ஒரு பொண்ணோட வந்து பார்த்தோன்னா கண்கள் சிவந்திருக்குது, குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து பீர் குடித்தாதானா, கிளப்பிங் போனாதானா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து ரம்யா அவர்கள் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஒருத்தருடைய உடல்நிலை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வெறும் தோற்றத்தை வச்சு மட்டுமே அவங்க இப்படித்தான் அப்படின்றத நம்மளால் யூகிக்கவோ இல்லை அடித்து பேசவோ முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் ரம்யா அவர்கள் சொன்னதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.